இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல இங்க பாருங்க 2019 பாருங்க 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள் இது. இதுல ரைட் சைட்ல பாருங்க 200வது கேள்வி சுருக்குக என்ற தலைப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2019 அசல் வினாத்தாள் இது. கணக்கு போடுவாங்க. இங்க எழுதியிருக்கோம் பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2019 200வது கேள்வி சுருக்குக. இதுவும் சுருக்குக என்ற தலைப்பு. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா பயமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒண்ணுமே விஷயம் கிடையாது. இங்க பாருங்க 789 இன்ட்டு 789 இன்ட்டு 789 இன்ட்டுனா பெருக்கல். இங்க பாருங்க பிளஸ் 211 இன்ட்டு 211 இன்ட்டு 211 டிவைடட் பை 789 இன்ட்டு 789 மைனஸ் 789 இன்ட்டு 211 பிளஸ் 211 இன்ட்டு 211. இது மாதிரி சுருக்க கேட்டாங்கன்னா இந்த குறியெல்லாம் நீங்க கரெக்டா பார்க்கணும். இந்த நம்பரையும் குறியும் பார்க்கணும். இங்க பாருங்க இதெல்லாம் பெருக்கல், இது பெருக்கல், இது பெருக்கல், இது பிளஸ், இது பெருக்கல், இது பெருக்கல். இந்த குறிய நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்டிங்ல சின்னதா இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா பிளஸும் வகுத்தலும் ஒரே மாதிரி இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா பிளஸ் வகுத்தல் மாதிரி இருக்கும், வகுத்தல் பிளஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கவனிச்சு போடணும். இங்க பாத்தீங்கன்னா அதே போல இங்க பெருக்கல், இங்க மைனஸ், இங்க பெருக்கல், இங்க பிளஸ், இங்க பெருக்கல். இந்த குறியை பார்த்துட்டீங்க. அடுத்தது நம்பர். நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன். குரூப் 4ல கேட்ட கேள்வி இதே மாதிரி போட்டிருக்கேன். அதே பாருங்க. இது குரூப் 2 2019. இதுல என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ரெண்டே நம்பர் தான் திரும்ப திரும்ப வந்திருக்குது. இங்க பாருங்க 789 789 789 ஒரு நம்பர் ஆச்சா. அடுத்து இங்க பாருங்க 211 211 211. இது கீழே பாருங்க, இதுவும் 789, இது 789 211 211. அப்ப என்ன செய்யறேன்னா இங்க பாருங்க, லெட் ஏ ஈக்குவல் டு 789, பி ஈக்குவல் டு 211. அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் எடுத்துட்டோம்னா இந்த கணக்கு ஈஸியா போட்டுடலாம். ஏ 789, பி 211. இப்ப எங்கெங்கெல்லாம் 789 இருக்குதோ அங்கெல்லாம் ஏ போடுங்க, எங்கெங்கெல்லாம் 211 இருக்குதோ அங்கெல்லாம் பி போடுங்க. போட்டா நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த 789 இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, ஏ ஸ்கொயர், இங்க ஒரு ஏ, 3 பெருக்கிட்டோம்னா ஏ கியூப். பாருங்க ஏ கியூப். அடுத்தது இந்த பிளஸ் குறி அப்படியே போட்டுங்க. இங்க 211 211 211 211 கொடுத்துருக்கோம், நம்ம பி கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த பி இன்ட்டு பி இன்ட்டு பி போட்டோம்னா 3 211க்கும் 3 பி போட்டா என்னது, பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர், இன்னொரு பி இருக்குன்னா பி கியூப். இப்படி போட்டுங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைடட் பை. அதே போலங்க பாருங்க, இந்த 789 இன்ட்டு 789னா இது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் போட்டீங்களா. அவ்வளவுதான். இந்த மைனஸ் போட்டுங்க. இந்த 789க்கு ஏ, இங்க பெருக்கல், இந்த 212க்கு ஒரு பி, அப்படின்னா வருது ஏபி மைனஸ் ஏபி. இங்க இருக்கிற பிளஸ். அவ்வளவுதான். இந்த 211க்கு ஒரு பி, இந்த 211க்கு ஒரு பி, அப்படின்னாச்சு பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர். அவ்வளவுதான். இப்படி எடுத்து எழுதணும். இப்படி எடுத்து எழுதிட்டீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா இங்க பாருங்க, இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் சில ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அல்ஜிப்ராவில் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க எழுதுறேன் பாருங்க, ஏ கியூப் பிளஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் வைக்கணும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு ஃபார்முலா யூஸ் ஆகும். நம்ம அப்போ ஒரு கணக்கு போட்டிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். அது எப்படி எழுதிருப்போம்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிருப்போம். ஒரு மாசத்துக்கு முன்ன பாருங்க, என்னோட பதிவு போட்டிருக்கேன். குரூப் 4 லெவலில் அந்த கொஸ்டின். இது குரூப் 2 லெவல் கொஸ்டின். இதுல ஒரே ஸ்டெப் நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி
இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா. இது அல்ஜிப்ரால வரக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க படிச்சுக்கணும். படிச்சா அந்த கணக்கு போட முடியும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப்க்கு பதில் இங்க பாருங்க, இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பதில் இது ஈக்குவல். இந்த ஃபார்முலா தான் இது. இது உள்ள பெருக்குனீங்கன்னா இதான் வரும். இங்க பாருங்க, ஏ எடுத்து உள்ள பெருக்குங்க 3 நம்பரும், அப்புறம் பி எடுத்து உள்ள பெருக்குங்க, எல்லாம் அடிச்சீங்கன்னா கடைசி ஏ கியூப் பிளஸ் பி கியூப் தான் வரும். நான் போடுவேன், போட்டா பதிவு லென்த் ஆயிடும். நீங்க பெருக்கி பாருங்க. இந்த ஏ பிளஸ் பியும் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பெருக்கணும். எப்படி பெருக்கணும்னா இந்த ஏ எடுத்து முதல்ல உள்ள பெருக்கணும். ஏ இன்ட்டு ஏ கியூப் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி பிளஸ் ஏ பி ஸ்கொயர் இப்படி வரும். கடைசியா அப்புறம் பி இன்ட்டு உள்ள பெருக்கணும். பி ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் இப்படி வரும். கடைசியா மைனஸ் மைனஸ் பிளஸ் அடிச்சிட்டீங்கன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் தான் வரும். அதனால இந்த ஃபார்முலாவுக்கு பதில் இதை போடலாம். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பதில் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்னு போடலாம். இப்போ நான் அதுதான் போட போறேன். இங்க பாருங்க, இதுக்கு பதில் இங்க பாருங்க, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இப்படி போட்டுறோம். டிவைடட் பை இங்க என்ன இருக்குது இது எடுத்து போட்டோம் இல்லையா, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ரைட்டுங்களா? அவ்வளவுதான். கீழே ஏற்கனவே நாம இந்த நம்பர்ல இருந்து எடுத்து எழுதின இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இந்த ஏ கியூ பிளஸ் பி கியூ வந்து நான் மாத்திருக்கோம். ஃபார்முலா படி ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு போட்டோம். இந்த ஸ்டெப் தான் தெரியணும். இப்போ இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், கீழே ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இது கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். தொகுதி இது பகுதி கேன்சல் ஆயிட்டோம்னா மீது என்ன இருக்குது, ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இதுதான் நம்ம ஈக்குவேஷனை சுருக்கிட்டோம். கடைசியா ஏ பிளஸ் பி தான் இருக்குது. இப்ப நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏ ஈக்குவல் டு 789, பி ஈக்குவல் டு 211 எடுத்திருக்கோம். அப்ப இந்த ஏ பிளஸ் பி கூட்டினீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இங்க பாருங்க, இதை கூட்டுங்க. இதை கூட்டினீங்கன்னா 9 1 10க்கு 0, மீதி 1, 8 1 9, 9 1 10க்கு 0, மீதி 1, 7 2 9, 9 1 10, 1000. இந்த 1000 தான் ஆன்சர். ஆப்ஷன் எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ 578 டிஎன்பிசி குரூப் 2 அசல் வினாத்தாள்ல கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இது. ஏ வந்து 578, பி வந்து 1000, சி வந்து 1578, டி வந்து 587. இப்ப ஆப்ஷன் பி 1000 தான் இதுக்கு விடை. இது வந்து குரூப் 2 டிஎன்பிசி குரூப் 2 2019 கேட்ட கேள்வி. இது மாதிரி அடிக்கடி குரூப் 2 குரூப் 4 எல்லாத்தையும் கேட்கறாங்க. அதாவது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாம் கேட்கறாங்க. இந்த கேள்வி பார்த்துங்க, ஈஸியான ஒரு கணக்கு இது. இந்த ஃபார்முலா ஸ்டெப் ஞாபகம் வச்சுங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம்.